ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஒரு அழகான வசனத்தை ஏசப்பா இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அதிகமாக நான் ஜபத்தில் பயன்படுத்துகிற ஒரு வசனம். ஏசப்பா அதை ரொம்ப விரும்புகிறார். என்னோட கூட சேர்ந்து 141 சங்கீதம் 3வது வசனத்தை இருக்கிறார். உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த டேவிட் ரொம்ப ஒரு அழகான எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே. ஒரு அழகான ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். ரொம்ப அழகான ஒரு ஜெபம் இல்லை? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி ஜெபம் பண்ணுறதில்ல. ரொம்ப அழகாக ஜெபம் பண்ணுறார். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் போடுங்க, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் ஆண்டவர் அந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். அதனால் நான் நிறைய இடத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணுவேன். முக்கியமாக கார் ஓட்டும் போது ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வைங்கப்பா. அதனால் நான் திட்டுவேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இந்த ஜபம் என் வாழ்க்கையில் ஒரு நாளும், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதை நான் பேசணும். இன்றைக்கி நான் ஒரு மனுஷனோட பேசுகிறேன்னு சொன்னால், உங்களுக்கு பிரியமானதை நான் பேசணும். நான் பேசுகிற வார்த்தை அவங்க இருதயத்தை ஆற்றணும். தப்பாக எதுவும் பேசிடக்கூடாது. புல்பிட்டில் நிற்கும் போது நான் சுயமாக ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. அதனால் என் நாவுக்கு காவல் போடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறது எனக்கு பழக்கம். இந்த நாவில் அதிகாரத்தை கற்றுக் கொடுத்துருக்கார். ஜீவனும் மரணமும் அந்த நாவில் இருக்குதான். ஸோ நீங்கள் பேசும்போது பாசிட்டிவாக பேசணும். எல்லாருக்கிட்ட பாசிட்டிவாக அறிக்கை பண்ணணும். ஆமாம், பயம் பொல்லாத பிசாசுக்கிட்ட இருந்து வருகிற காரியம். அதனால் அதை அறிக்கை பண்ணிங்கன்னா அந்திப்பட்ட காரியம் தான் நடக்கும். நான் சீக்கிரம் செத்துருவோம் போல் அப்படின்னு அறிக்கை பண்ணாமல், நான் ஜீவனோடு இருப்பேன், திடகாத்திரமாக இருப்பேன், ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். தேவையில்லாத காரியங்களுக்கு நான் வாயை திறக்காதபடி என் நாவுக்கு காவல் போடுங்க ஆண்டவரே, என் வாய்க்கு ஒரு வாசல் கட்டி வைங்க அப்படின்னு தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு பிரியமானதை நான் பேசணும், உங்களுக்கு பிரியமானதை நான் பாடணும். இதே வாயில் சினிமா பாட்டு வரக்கூடாது, தேவையில்லாத பாட்டு வரக்கூடாது. ஆண்டரை துதிக்கிறதும் இதே வாயி, தூஷிக்கிறதும் இதே வாயி, கெட்ட வார்த்தை இதே வாயி அப்படின்னா அது ஆண்டரை பிரியப்படவே மாட்டார். ஆமாம், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த நாவு கர்த்தருக்காக மாத்திரம் பயன்படணும். அப்போ இன்றைக்கி ஜெபம் பண்ண, ஆண்டவரே நாவை பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிங்கன்னா, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களை ஹீல் பண்ணணும். ஆமாம், அதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சுருக்கிறார், உங்களை அழைச்சிருக்கிறார். நீங்கள் பேசும்போது ஹீலிங் நடக்கணும், டெலிவரன்ஸ் நடக்கணும். அதுக்கு நாம் பயன்படுத்துங்க. நாள் முழுதும் அதை அறிக்கை செய்யுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோட கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமில் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.